everyone, practice Mehendi with Jen la part 23 la grid designs la next 16th design da paaka porom. So adukku as usual box draw பண்ணிட்டு equal distancing la both horizontal and vertical la இத மாதிரி checks convert பண்ணிக்கோங்க. இந்த checks la ஒவ்வொரு checks லையுமே இதே மாதிரி into draw பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா இதுலயுமே checks லையுமே நீங்க into போட்டுட்டு இப்போ நான் fill பண்றேன் பாருங்க. மேலே ஒரு இது ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா மேலேயும் கீழேயும் இப்போ ஒரு செக்ஸில் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இது எதில் ஃபில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சைடில் உள்ளது. ஸோ இந்த இடத்துல நெக்ஸ்ட் பாக்ஸில் சைடில் உள்ள அந்த செக்கில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ கெயின் அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி எல்லா செக்ஸ்லையுமே ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் மெஹந்தி கிளாஸஸை நீங்கள் ஃப்ரீயாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு எப்போயுமே நெட் அவைலபிள் இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா பேமெண்ட் பண்ணிவிட்டு ப்ரீ ரெக்கார்டட் செஷன்ஸை நீங்கள் மொத்தமாக வாங்கி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு கூட தேவைப்பட்ட நேரத்தில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணி கற்றுக்கலாம். டிசைனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்குறப்போ இவ்வளோ பர்ஃபெக்டான அழகான ஒரு டிசைன் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 17th டிசைனுக்கு நான் இப்போ போட்டிருக்கிற மாதிரியே ஈக்குவல் டிஸ்டன்சிங்கில் both horizontal and vertical lines draw பண்ணிட்டு இந்த மாதிரி செக்ஸா கன்வர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கன்வர்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ ட்ரா பண்ணுற பாருங்க எல்லா செக்ஸ்லையும் இப்படி 4 சைட்ஸில் இருந்துமே இதே மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் 4 சைடில் இருந்தும் ட்ரா பண்ணுறப்போ உங்களுக்கு சென்டரில் ஒரு கிராஸ் மாதிரி ஒரு சிம்பிள் கிடைக்கும். ஸோ இதில் என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் இந்த குட்டி பாக்ஸஸை நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இது மாதிரி 4 இதுலேயுமே ஃபில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாக்ஸில் எப்படி 4 இதையும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இதில் இந்த சென்டர் பார்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதை ஃபில் பண்ணிக்கோங்க. அந்த கிராஸ் சிம்பிளை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக இந்த டிசைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்குறப்போ இதோட அவுட்புட் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு 18th டிசைனுக்கு ஆஸ் யூஷுவல் பாக்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு மேலே 2 பாக்ஸ் கீழே 2 பாக்ஸுங்கிற மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்சிங்கில் போத் ஹொரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கலாக லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. பட் இதில் ட்ரா பண்ணும்போது 3 லைன்ஸாக ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி சென்டர் ஏரியாவில் நீங்கள் குட்டி குட்டி சர்க்கிள்ஸாக போட்டாலும் சரி ஆர்எல்ஸ் ஒரு டாட்டாக வச்சு நீங்கள் ஃபில் பண்ணாலும் சரி. பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து நான் இப்போ கர்வ்ஸ் ட்ரா பண்ணுற பாருங்கள். ஸோ இதே மாதிரி இங்கேருந்து இப்போ இதில் ட்ரா பண்ணுறீங்கன்னா அகைன் இதிலேருந்து ஸோ இங்கே இப்படி இதே மாதிரி 4 சைட்ஸ் ஆஃப் த கார்னர்லேருந்து ட்ரா பண்ணிவிட்டு அந்த கர்வ்ஸ் வந்து எந்த ஆங்கிளில் இருக்கோ ஸோ அதே ஆங்கிள்லேயே ஃபுல்லாக எப்படி கர்வ்ஸ் வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. ஒரு பாக்ஸில் சைட்ஸில் போடுறீங்கன்னா நெக்ஸ்ட் பாக்ஸில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் போட்டுக்கோங்க. இந்த டிசைனோட அவுட்புட் எப்படி தான் இருக்கும். ஸ்டே பாசிட்டிவ், பை, டேக் கேர்.